அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை நர்மதா. நம்மோட இப்போ தங்கை ஆன்சி சோபாராணி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியின் கவுன்சிலராக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம இப்போ ஒரு நேர்காணல் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது உங்க பணிகள் எல்லாம்? பணிகள் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒரு நம்பிக்கையோட இந்த வாட்டி களம் காண்கிறோம். ஆமா, நீங்க இப்போ கவுன்சிலரா இருக்கீங்க. இந்த தடவை உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன். 2026ல ஒரு வேட்பாளரை, குளச்சல் தொகுதி வேட்பாளரை போட்டிடுறீங்க. நீங்க ஒரு கவுன்சிலரா இருந்துட்டு அடுத்தாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா போக உங்க இப்ப மனநிலை எப்படி இருக்கு? உண்மையா சொல்லணும்னா கவுன்சிலரா இருந்துட்டு அடுத்து ஒரு வாட்டி வந்து பேரூராட்சி தலைவராகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா நம்ம அரசியலுக்குள்ள வரும் பொழுதுதான் இங்க நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய தவறுகள் நம் கண்களுக்கு படும் பொழுது அந்த சீட்ல உட்கார்ந்து எப்படியாச்சும் கப்பியரை பேரூராட்சியில எப்படி ஒரு நல்ல தலைவரா இருந்து சிறப்பாக செயல்பட முடியும், முக்கியமா வந்து மக்களுடைய வரி பணங்களை சுரண்டாம செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டணுங்கிற ஆசை இருந்தது. பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணுங்கிற ஆசை இருந்தது. இந்த சட்டமன்ற வேட்பாளர் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா அந்த சின்ன லெவல்ல இருந்து இவ்வளவு பெரிய இடத்த வந்து நான் விரும்பல. இப்போ வாய்ப்பு கொடுத்திருக்கும் பொழுது எப்படி ஒரு வார்டு உறுப்பினரா மிகப்பெரிய கனவுகளோடும் திட்டங்களோடும் நம்ம பயணித்தோமோ அது மாதிரி இங்கேயும் மிகப்பெரிய கனவுகளோடு திட்டங்களோடு பயணிக்கிறோம். முக்கியமா மக்களுக்காக. இப்ப எந்த அழிவு திட்டம் வந்தாலும் நம்ம மக்கள் கூடவே நின்று மக்களுக்காக உண்மையா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோட களம் காண்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம மேல நாம் தமிழர் கட்சி மேல வைக்கிற அத வந்து ஒரு அவதூறுன்னு தான் நம்ம சொல்லலாம். உங்க கட்சியில ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, உங்க கட்சி எதுலயுமே வெல்லல அப்படிங்கறத வந்து நம்மளை பார்த்து ஒரு ஏளனமா பண்றாங்க மற்ற கட்சியினர் எல்லாம். ஆனா 6 கவுன்சிலர் இருக்கும். அதுல 4 கவுன்சிலர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இருக்கும், 2 கவுன்சிலர்கள் மற்ற மாவட்டங்கள்ல இருக்காங்க. அதுலயும் நீங்க வந்து தமிழ்நாடு அரசோட சிறந்த கவுன்சிலராக விருது வாங்கியிருக்கீங்க. கப்பியரை பேரூராட்சியில அந்த அரசு பள்ளியை வந்து மூடக்கூடிய நிலையில இருந்த அரசு பள்ளியை உங்க சொந்த பணம் 25 லட்சம் ரூபாய் போட்டு நீங்க வந்து செய்யறீங்க. ஆண்ட கட்சிகள், இப்போ ஆட்சியில் இருக்க கட்சிகள் எல்லாம் எந்த திட்டத்துல இருந்து, ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் கட்டுறதுல இருந்தோ, ஒரு சாலை பராமரிப்பு, மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டத்துல இருந்தும் பணத்தை கொள்ளையடிக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க சொந்த காசை போட்டாவது ஒரு அரசு பள்ளிய கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இது எப்படி உங்க மனசுக்குள்ள தோணுச்சு? அது எப்படின்னு பார்க்கும்போது அந்த பள்ளி மூடக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுது அது நமக்கு தகவல் தெரியுது. அதை தடுத்து நிறுத்துறோம். ஒரு அரசு பள்ளிங்கிறது மிக முக்கியம். அது வந்து யாருக்குமே தெரியல. இன்னைக்கு நம்முடைய மக்கள் வந்து மிகப்பெரிய பொருளாதார சுமைக்கு போறதுக்கு காரணமே அரசு பள்ளிகள் இல்லாதது, சரியாக இல்லாதது. அரசு பள்ளிகள் இருக்கு, நிறைய இடங்கள்ல மூடப்பட்டுக்கிட்டே வருது. இந்த வருஷத்துலயும் 200க்கும் அதிகமான 207 பள்ளிகள் தமிழ்நாட்டுல மூடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு மக்கள் வந்து கல்விக்காக ஒரு சுமையை சுமக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இங்க இருக்குது. அப்ப இந்த சூழலை மாத்தணும். அப்போ வந்து இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளை நம்ம இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு. இருந்தாலுமே நம்முடைய ஆசை என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த கல்வியில ஒரு தவறான வழிகாட்டுதல மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால என்னுடைய பிள்ளைகளையும் அந்த அரசு பள்ளியில படிக்க வச்சு அடித்தட்டு மக்கள் எல்லா வசதிகளோடையும் தரமான கல்வியை பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த பள்ளியில எங்களால என்ன செய்ய முடியுமோ செய்து ISO தர சான்றிதழ் வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சமூக நீதின்னு சொல்றோம், வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு சொல்றோம். அரசு பள்ளிகள் மூடும் பொழுது அங்க வேலை வாய்ப்புகள் குறையுது. அப்ப இல்லாத வேலை வாய்ப்புல எங்க இவங்க சமூக நீதி நிலைநாட்டுறாங்க அப்படிங்கறது தெரியல. அப்போ அங்கேயும் வந்து பொதுமக்களுக்கு தெரியல, என்னுடைய பிள்ளை படிச்சிருக்கிறா, வேலை இல்லைன்னு சொல்றாங்க. வேலை இல்லாத சூழலையே மக்களாகி நாம தான் உருவாக்குறோம். ஒரு அரசு பள்ளியில வசதிகள் குறையும் பொழுது, ஆசிரியர்கள் குறைபாடு வரும் பொழுது நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்கணும்னா எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னா கல்வி நம்முடைய அடிப்படை உரிமை. அதை நீங்க ஏன் சரியா கொடுக்கல, ஏன் இவ்வளவு குறைபாடுகள் வருதுன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு மக்கள் என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா, அரசு பள்ளி இல்லைன்னா தனியார் பள்ளிகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பழகிட்டாங்க. ஆனா அது வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. அதுதான் உண்மை, பழக்கப்படுத்தப்பட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாற்றத்தை வந்து அங்க அடிப்படையே கல்விதான், அந்த இடத்துல இருந்து உருவாக்கணுங்கிற ஆசை. இன்னும் முக்கியமா வந்து எங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நிறைய பேர் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஊர்ல அடிப்படை வசதிகள் கிடைக்கல அப்படின்னா மற்ற ஊர்களை நோக்கி நகர தொடங்கிடுவாங்க. அந்த தவறை செய்ய நாங்க விரும்பல. கடவுள் நம்மள கொஞ்சம் நல்லா வச்சிருக்காங்கங்கும் போது
அடிப்படை வசதிகளை நம்ம ஊர்ல இருந்தே உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசையோடும் கனவோடும் உள்ள பயணம் தான் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிறப்பு, சிறப்பு. இப்போ நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா, ஆஹ் 50 விழுக்காடு பெண்களுக்கான வாய்ப்பு. அது வந்து அண்ணன் என்ன சொல்றாங்க, இது வந்து வாய்ப்பு இல்ல, இது என்னோட கடமை. ஏன்னா சமூகத்துல சரிசமமா இருக்கிற மக்கள் தொகையில இருக்கிற பெண்களுக்கு 50 விழுக்காடு குடுக்கறதுல அது நம்ம கடமை அப்படிங்கிறாங்க. அதையும் மீறி இந்த தடவை வந்து மாற்று ஆஹ் இவங்க நம்ம ரோஷினி வில்லிவாக்கத்துல ஆமா. வந்து அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கள நிறுத்தியிருக்காங்க. அப்போ இத வந்து உங்களோட பார்வையில, ஏன்னா நீங்க ஒரு கவுன்சிலருங்கும் போது 50 விழுக்காடு கவுன்சிலர் அந்த உள்ளாட்சியில வந்து இருக்கு. அதே போல மற்ற கட்சிகள் வந்து நாங்க சமூக நீதி நிலைநாட்டுறோம்னு சொல்ற கட்சிகள் இப்ப குடுக்கல. அதிகபட்சமா திமுக கொடுத்தது 8 விழுக்காடு, அதிமுக 12 விழுக்காடு கொடுக்கும்போது இந்த 50 விழுக்காடுக்கான பெண்களுக்கான அரசியல் உரிமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கா? சும்மா ஒரு 50 விழுக்காடுன்னு அப்படி சொல்லிட்டு போற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல, அந்த பெண்களுடைய இந்த அரசியல சம பங்கு அப்படிங்கிறத உண்மையாகவே நமக்கு இப்போ கூட கடைசியா ஒரு நமக்கு மீட்டிங் வச்சோம்ல, பெண்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமைங்கிற மாதிரி, பெண் என்னும் பேராற்றல், அந்த பேராற்றல்ங்கிறத நம்புறனால கொடுக்குறாங்க நம்ம கட்சியில. மத்த கட்சிகள்ல பாத்தீங்கன்னா பேருக்கு சொல்றாங்க பெண்களுக்கு நாங்க சம உரிமை கொடுக்கிறோம், பெண்களை வாழ வைக்கிறோம். அவங்க நம்மள வாழ வைக்க தேவையில்லை, நமக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். அது நம்ம கட்சியில கிடைக்குது. அதுதான் சிறப்பும் கூட. முழுக்க முழுக்க வந்து நம்முடைய திறமைகளை, ஒரு வீட்டை வந்து எவ்வளவு அழகா பெண்கள் நடத்துறாங்களோ அது மாதிரி அவங்களால நாட்டையும் நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வைக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த சம உரிமை கிடைக்குது. மத்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் ஏதோ இனாமா கொடுக்கற மாதிரி இருக்குது. இவங்களுக்கும் நம்ம செய்யணும், இவங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இனாமா கொடுக்கற மாதிரி இருக்கு. நம்ம அந்த மற்ற கட்சிகள்ல முழுவதுமாக பெண்களை நம்பல. அதுக்கு வந்து ஒரு வாட்டி மேயர் பிரியா அவங்கள பத்தி சேகர் பாபு அவங்க பேசுவாங்க. பேசும்பொழுது முழு உரிமையும் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீடியோ கூட சேவ் பண்ணி வச்சிருந்தேன், இப்ப இருக்கான்னு தெரியல. அதுலயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதை பார்க்கும் பொழுது. நீங்க ஒரு பெண்ணை ஒரு ஆட்சி பீடத்துல உட்கார வச்சிருக்கீங்க, மேயருங்கிற பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, முழு உரிமையும் அவங்க நம்ம கிட்ட கேட்க கூடாது, நமக்கு கீழே இருந்து வேலை செய்யணும். பேச்சோட அர்த்தம் அப்படிதான் இருந்து. அதுலயே வந்து அவங்க பெண்களை மதிக்கலைங்கிறது முழு. ஆனா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும், இப்ப நான் ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கிறேன், யாருமே நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றதுல முழுவதுமாக நம்மள நம்புறாங்க. முழுவதுமாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு சட்டமன்ற வேட்பாளரா வந்து நிற்கும் பொழுது கூட நம்ம கீழே இருந்து நம்ம சகோதரர்கள், நம்மளை விட வயதுல பெரியவங்க வேலை செய்ய தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட முழு சுதந்திரமும் உரிமையும் நமக்கு இங்க நாம் தமிழர் கட்சியில கிடைக்குது. பிறகு நீங்க இவங்களை கேட்டீங்கல்ல, நம்ம ரோஷினி அக்காவை பத்தி. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா ஒரு காலத்துல எனக்கும் வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை பத்திய சரியான ஒரு அறிமுகமே கிடைச்சது. நம்ம ஊர்ல அப்போ வரைக்கும் அதை பத்தின அறிவு சரியா இல்ல. அப்போ ஆரம்பத்துல எனக்கே பயமா இருக்கும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களும் வந்து நம்மளை போல ஒரு மனிதர்கள், அவங்களுக்கான அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கறது உண்மையாகவே சிறப்பு. அத மகிழ்ச்சியா நமக்கு வேற எந்த அரசியல் கட்சியுமே அத பத்தி சிந்திக்கல. ஏன்னா சமூகத்துல அவங்களும் ஒரு 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 குறிப்பிட்ட எண்ணிக்கையில வாழ்றாங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து இது வந்து அரசியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நம்ம சொல்ற மாதிரி அனைத்து உயிர்களுக்குமான கட்சியா இருக்கு. இன்னொன்னு, நம்முடைய வழிகளை எப்போ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அதிகாரம் நம்ம கையில கிடைக்கும் பொழுதுதான் நம்முடைய வழிகளை உணர்ந்து நம்ம சரியா செய்ய முடியும். அப்ப அவர்கள்ல ஒருத்தங்களை நம்ம அந்த இடத்துல உட்கார வைக்கும் பொழுதுதான் அவங்களால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, நம்ம வெளியே இருந்து நம்ம பேசுறதுக்கும் அவங்க பிரச்சனைகள் அவங்கதான் சரியா உணர்ந்திருப்பாங்க. அப்ப அவங்கள நம்ம அந்த இடத்துல உட்கார வைக்கும் பொழுது கட்டாயமா அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத சிந்திச்சு அவங்களால செயல்படுத்த முடியும். மற்ற கட்சியோட மாநாடுகளும் நடக்குது, அரசியல் கட்சிகளோட மாநாடும் நாம் தமிழர் கட்சியோட மாநாடும் நடக்குது. எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட மாநாடு வேறுபடுது, இது வந்து எந்த இடத்துல வந்து மற்ற கட்சிகளுக்கும் இதுக்குமான வேறுபாடா நீங்க பாக்குறீங்க? மற்ற கட்சிகளுடைய மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மற்ற எல்லாரையும் குறை சொல்லுவாங்க, நாங்க அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்படின்னா அடிப்படையான ஒரு அரசியல் மாற்றம், உண்மையாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை எங்க இருக்குது, அதுல இருந்து எப்படிப்பட்ட மாற்றம் வேணும். முக்கியமா மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சில கட்சிகள் மதத்தால பிரிச்சு வச்சிருக்காங்க, சில கட்சிகள் ஜாதியால பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல வாழக்கூடிய எல்லாருமே ஒரே இனம், அவங்கவங்க மதத்தை அவங்க வழிபடட்டும், அவங்களுக்கு விருப்பமான கடவுளை வழிபடட்டும். மனிதர்களுக்குள்ள ஜாதி பிரிவினைகள் வேண்டாம், நம்ம மொழியால இணைந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொழியால ஒன்றிணைக்கிறோம்.
மட்டும் இல்லாம இன்னைக்கு 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில வந்து நிறைய அரசியல் வந்து ஒரு சாக்கடையா மாறி போச்சுங்கிறது உண்மை. அதுல இருந்து அடிப்படையாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதை சீர் செய்யணும்னு நினைக்கிறோம். முழுக்க முழுக்க எல்லா உயிர்களுக்குமான அரசியலை பேசுறோம். இதை மற்ற எந்த கட்சி மாநாட்டிலையும் நம்ம பார்க்க முடியாது. சொல்ல போனா சில மாநாடுகள்ல அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்கன்னா சின்ன பேச்சாளர்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் அவ்வளவு வந்து அறிவோட சிந்தித்து அரசியல் தெளிவோட பேசுறாங்க. முழுக்க முழுக்க எல்லாருமே இந்த கட்சியில இருக்க எல்லாருமே நம்ம வந்து ஒரு எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பயணிக்கிறோம். அதுதான் மத்த மாநாடுகளுக்கும் நம்முடைய மாநாட்டுக்கும் உள்ள வேறுபாடு. உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காக இந்த பேட்டிய உங்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள போக வாழ்த்துக்கள். நன்றிக்கா, நன்றி.